குறள் கூறும் அறம். கடவுள் வாழ்த்தை தொடர்ந்து வான் சிறப்பை தந்த வள்ளுவன் 3வது அதிகாரத்தில் ஒழுக்கத்தில் உறுதியாக இருந்து ஐம்புலன்களையும் அடக்கிய துறவிகளின் பெருமையை நீத்தார் பெருமை என்ற தலைப்பில் போற்றுகிறார். க்ளோரி ஆஃப் நான் அட்டாச்மெண்ட், அதாவது ரெனன்சியேஷன். ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஒழுக்க நெறியிலே இருந்து ஆசையை துறந்த துறவிகளின் உயர்ந்த பெருமைகளை உலகில் உள்ள தலை சிறந்த நூல்கள் பலவும் எடுத்துரைத்துள்ளன. வள்ளுவரும் நீத்தார் பெருமை என்ற இவ்வதிகாரத்தில் ஆசையற்ற முனிவர்களின் பெருமைகளை எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு கணக்கில் அடங்காதது என்பதை 10 குறள்களில் விளக்குகிறார். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு என்று ஆரம்பித்து ஆசையை துறந்த துறவிகளின் உயர்ந்த பெருமைகளை அறநூல்கள் பலவும் கூறுகின்றன என்பதை தெரிவிக்கிறார். யானை அளவு பலம் உள்ள ஐம்புலன்களை உறுதி என்னும் ஈட்டியால் அடக்கி ஆள்பவனே உயர்ந்த துறவி என்றும், அவர்களின் வலிமை இத்தகையது என்று கூற முடியாத அளவிற்கு சிறந்தது என்றும், பிறரால் செய்ய முடியாததை எல்லாம் செய்யக்கூடியவர் என்றும், இப்படி அடக்கி ஆள்பவருக்கு உலகமே அடிமையாகிவிடக்கூடும் என்றெல்லாம் கூறி, இப்படிப்பட்டவர்களின் பெருமையை வேதமே சிறப்பிக்கிறது. வேதம் என்றால் உணர்த்துதல் என்று பொருள். குணம் என்னும் குன்றேறி நின்ற இவர்களின் மனம் எப்போதும் தயை உள்ளத்தோடு தர்ம நெறியிலே ஈடுபாடு கொண்டிருக்கும் என்று கூறி முடிக்கிறார். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புள்ளார் கோமான் இந்திரனே சாலும் கரி என்பது இவ்வதிகாரத்தில் வரும் குறள். 5 விதமான ஆசைகளை துறந்தவனுடைய வலிமை மிக சிறந்ததென போற்றப்படுகிறது. கௌதமருடைய சாபத்திற்கு இலக்கான தேவர் கோமானான இந்திரனே இதற்கு சான்று என்பதே இக்குறளின் பொருள். கௌதமர் என்ற சிறந்த முனிவரின் மனைவியான அகலிகை மீது தகாத ஆசை கொண்டான் இந்திரன். புலன்களை அடக்காதவன் முனிவர் இல்லாத சமயத்தில் அம்முனிவரின் உருவத்தில் வந்து அகலிகையை தவறான வழியில் அடைய, கௌதமர் அச்சமயம் திடீரென வருகை தர அதர்மத்தின் வழியில் நின்ற இந்திரனை தன் சாபத்தின் மூலம் ஆண்மை இல்லாமல் செய்துவிடுகிறார். தன் மனைவியான அகலிகையை ஒருவர் கண்ணிலும் படாமல் கல்லாக இருந்து தவம் செய்து கொண்டிருக்கும்படி கூறுகிறார். அம்முனிவரின் ஆற்றல் அத்தகையது என்பதற்கான நிகழ்ச்சி இது. இது இராமாயணத்தில் வருவது. பிறகு ஸ்ரீராமனின் திருவடி தூசிப்பட்டு அவள் பாவம் நீங்கினவளாக ஆனாள். அதனால் முன்போல் அவள் எல்லோராலும் பார்க்கக்கூடியவளாக ஆனாள். இப்படி பல உண்டு. ஜெய் ஸ்ரீ ராமானுஜா.